சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் பிவோட் எலமெண்ட் அதர் எலமெண்ட் ஃப்ரம் த பிவோட் காலம் ஷுட் பி ரீசேஞ்ச் அஸ் 0. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிவோட் எலமெண்ட்டை தவிர மற்ற அந்த காலமில் நமக்கு இருக்கிற எல்லா வேல்யூமே 0வாக நம்ம வந்து ரீசேஞ்ச் பண்ணி எழுதணும். எல்லா வேல்யூன்றது எதுனா 2 1 7 இது எல்லாத்தையும் -7 இது எல்லாத்தையுமே வந்து நம்ம 0ன்னு எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இதை வந்து நம்ம 0ன்னு மாற்றுறதுக்கு இந்த ரோ வச்சே நம்ம வந்து மாற்றலாம். இப்போ கன்சிடர் திஸ் S1 S2 S3 ZS இதை வந்து நான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா R1 R2 R3 R4 தட் இஸ் ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 அப்படின்றத நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரோ 1ஓட வேல்யூ ரீசேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 வந்து கண்டிப்பாக 0வாக கொண்டு வரதுக்கு -2ஆல் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணால் வந்து 0ன்னு கொண்டு வரலாம். அப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த பிவோட் ரோவை மொத்தமாக என்ன மாற்றிடலாம்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே வந்து இங்கே 0 வந்துடும். ஸோ இதை வந்து இந்த இதை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது. இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீசேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி ரீசேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, R1 இம்ப்ளைஸ், அதாவது நான் இதை R1 கன்சிடர் பண்ண சொன்னேன். ஸோ R1 இம்ப்ளைஸ் R1 -2 R3, அதாவது 2 இந்த R3 ரோ வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி இதை மைனஸ் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணக்கூடாது, இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து கரஸ்பாண்டிங் செல்லில் உள்ள எல்லா வேல்யூஸுமே வந்து ஸோ இதே ப்ரொசீஜராக ஃபாலோ. ஸோ இந்த ரோ 1 ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ R1 இம்ப்ளைஸ் R1 -2 R3 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0 0 -0 × 2. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் 0 -2 × 0. ஸோ எனிதிங் வந்து இங்கே என்ன தான் வரும் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இங்கே வந்து 0 தான் வரும். ஸோ ரைட் இட் அஸ் 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 2 நான் என்ன சொன்னேன் 2 -1 × 2. அப்போனா அங்கேயும் வந்து என்ன தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 0. ஸோ இதே ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ எல்லா ரோவையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ உங்களோட S1 ரோ இந்த மாதிரி ரீசேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து S2 ரோ வந்து ஃபில் பண்ணணும். S2 ரோவில் உங்களுக்கு இருக்கிற அந்த பிவோட் காலமோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த 1 0 மாதிரிக்கு என்ன பண்ணலாம்னா, டேரெக்டாக S2ஓட ரோவையும் இந்த பிவோட் ரோவையும் டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே நமக்கு வந்து இந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா ரோக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதோட ரோ வேல்யூ எப்படி எதுனா R2 இம்ப்ளைஸ் R2 -R3 இதை அப்ளை பண்ணாலே வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ இந்த ரோவோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். S2ஓட ரோ வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் உள்ள Z அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் உள்ள ரோவில் நம்மளோட பிவோட் எலமெண்ட் என்ன, பிவோட் காலமில் என்ன இருக்குது அப்படின்னா -7. ஸோ இந்த -7 0 மாத்திரக்கு என்ன பண்ணலாம்னா -7 + 7 × 1. அப்போ 7 × 1னா இந்த ரோவை நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து இங்கே 0 வந்துடும். ஸோ இங்கே 0 ஆச்சுன்னா as it is அந்த கரஸ்பாண்டிங் செல்லையும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் த சேஞ்சஸ் வி கெட். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ரோ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 1 0 -4 0 0 7 5 6. இதை எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படின்னா R4 இம்ப்ளைஸ் R4 + 7 R3 இதை வச்சு இந்த ரோவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, as it is the ஐட்ரேஷனோட எல்லா ப்ரொசீஜரையும் திரும்ப நீங்கள் ஃபாலோ பண்ணணும். திரும்ப எப்படி, ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூ இருக்குது -4 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் -4ன்ற நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காலமை அகெயின் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ காலம் X2 அதை வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் டெஸ்ட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டெஸ்ட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த RHS வேல்யூ டிவைடட் பை அந்த பிவோட் அந்த நெகட்டிவ் உள்ள காலம் வந்து சூஸ் பண்ண 4 / 1. ஸோ 4. நெக்ஸ்ட் 10 / 1 which is 10. நெக்ஸ்ட் 8 / 0 அது வந்து இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் இங்கே வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ இதில் எது மினிமம் வேல்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளோட மினிமம் வேல்யூ 4. ஸோ அந்த 4 நமக்கு எந்த ரோவில் கிடச்சிருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளோட ரோ வந்து S1. ஸோ ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட பிவோட் வேல்யூ வந்து 1. இப்போ என்டரிங் வேரியபிள் X2 சேஞ்ச் ஆயிரும், ரிலீவிங் வேரியபிள் S1 சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ தேர்ட் ஐட்ரேஷனில் நமக்கு வந்து X2ஓட வேல்யூ வந்து என்டரிங் வேரியபிள். ஸோ அந்த என்டரிங் வேரியபிளில் வந்து நம்ம எழுதியாச்சு. ஸோ என்டரிங் வேரியபிள் வந்து பிவோட் ரோ. ஸோ as it is அப்படியே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எக்ஸப்ட் தட் பிவோட் ரோ அண்ட் பிவோட் காலமில் நம்ம வந்து அந்த 1 இருக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீசேஞ்ச் பண்ண போகிறோம். X2 அந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்குன்னா 1. ஸோ அதான் நம்மளோட பிவோட் வேல்யூ. அந்த பிவோட் வேல்யூக்கு கீழே உள்ள எல்லா வேல்யூமே நம்ம வந்து 0ன்னு மாற்றணும். அதுக்கு as it is நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் பண்ண அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம்.
இந்த ரோ இப்போ அதே மாதிரி x2 x1 r1 கன்சிடர் பண்ணிக்கோங்க, s2 ரோவை r2, x1 r3, z வந்து r4 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து r2 வந்து நம்ம வந்து ரீசேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த r2 வேல்யூ வந்து ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸாக R2ல நம்மளோட பிவோட் வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா 1. ஸோ இந்த 1 வந்து நம்ம 0 மாத்திரக்கு அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம 1 மைனஸ் இந்த பிவோட் ரோ, அந்த 1 மைனஸ் 1 0ன்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ இங்கே வந்து தேர்டு R3ல வந்து ஏற்கனவே 0 இருக்குது. ஸோ நம்ம இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, இதையும் நம்ம வந்து அப்படியே எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் -4 வந்து 0ன்னு மாத்திரக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா R4 + 4 × R1 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல 0 பண்ண. ஸோ அதே மாதிரி ஐட்ரேஷனில் பண்ண மாதிரி எல்லா நீங்கள் ரோவில் உள்ள எல்லா இது சிலையுமே நீங்கள் வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூவோட நீங்கள் அதை அப்ளை பண்ணி எல்லா ரோவோட வேல்யூவும் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மெத்தட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஐட்ரேஷன் தேர்ட் ஐட்ரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை R2 implies R2 minus R1, R4 implies R4 plus 4 R1 அப்ளை பண்ணி நம்ம இந்த ரோ வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட பிவோட் காலம் அண்ட் பிவோட் அந்த x2 செல்லை தவிர இது எல்லாமே கீழே உள்ள எல்லாத்தையும் நம்ம 0ன்னு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கீழே மறுபடியும் சேம் ஸ்டெப்ஸை திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணணும். என்னன்னா இந்த z அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வேறு ஏதாவது நெகட்டிவ் வேல்யூ இருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, என்னன்னா -1 அந்த S3 காலம் z ரோவில் இருக்குது -1. ஸோ அந்த -1 அப்போ நம்ம என்ன பண்ணணும், S3 காலமை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ டெஸ்ட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்ட் ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதில் மினிமம் வேல்யூ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ மினிமம் வேல்யூ 6 ப்ரெசென்ட் ஆயிருக்க ரோ வந்து S2. ஸோ அந்த S2 ரோவை நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா பிவோட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நமக்கு பிவோட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்னன்னா S2 ரோவை செலக்ட் பண்ணி S3 ரோ செலக்ட் பண்ணதில் நம்ம இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 1. ஸோ அதான் வந்து நம்மளோட பிவோட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எக்ஸப்ட் தட் பிவோட் வேல்யூ அந்த S3 காலமில் உள்ள எல்லா வேல்யூவையும் நம்ம 0ன்னு மாற்றுறதுக்கு நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் 0வாக மாற்றணும். ஸோ அது 0வாக மாற்றுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தேர்ட் ஐட்ரேஷனில் இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்டரிங் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S3 தான் நம்மளோட பிவோட் வேரியபிள். ஸோ என்டரிங் வேரியபிள் வந்து இந்த S2 வந்து ரீசேஞ்ச் ஆகி S3ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அதனால அந்த பிவோட் எலமெண்ட் இருக்கிற அந்த ரோல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸப்ட் தட் பிவோட் ரோ தான் மற்றதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிவோட் ரோல மேலே வந்து என்ன இருக்குது, பிவோட் வேலைக்கு மேலே வந்து -2 இருக்குது. அந்த -2 வந்து நம்ம 0ன்னு மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பிவோட் ரோட 2ஆல் மல்டிபிள் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். தட் இஸ் R1 implies R1 plus 2R2 அந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ரொசீஜர் படி எல்லாத்தையும் வந்து நம்ம ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி x1ல 1 இருக்குது. ஸோ 1 வந்து டேரெக்டாக அந்த S2வோட மைனஸ் பண்ணனா நமக்கு அந்த 0 வந்துடும். அதே மாதிரி Z ரோல -1 இருக்குது. ஸோ அந்த -1 என்ன பண்ணிடலாம்னா அந்த S2 ரோவோட ப்ளஸ் பண்ணோம்னா -1 + 1 வந்து 0 ஆயிரும். ஸோ இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஃபோர்த் ஐட்ரேஷன் டேபிளை வந்து இந்த மாதிரி R1 implies R1 plus R2 2 × R2 plus R3 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். R3 ரோவை எப்படி மாற்றிருக்கோம்னா R3 - R2 மாற்றிருக்கோம். R4 வந்து R4 + R2. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம இந்த ஃபோர்த் ஐட்ரேஷன் டேபிளை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் மறுபடியும் அகைன் நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அகைன் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஏதாவது வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெகட்டிவ் வேல்யூஸ் நமக்கு இப்போ எதுவுமே இல்லை. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதோட இந்த ஐட்ரேஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த வேரியபிளோட வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கிடைச்சிருக்க வேரியபிள் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2க்கு 16, S3 6, x1 2 and z 7 8. ஸோ இதில் இல்லாத ரிமைனிங் வேல்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா x2க்கு இங்கே வேல்யூ இல்லை. ஸோ அதை வந்து 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். சாரி x1க்கு வேல்யூ இருக்குது, x2க்கு வேல்யூ இருக்குது, S1க்கு வேல்யூ இல்லை. ஸோ அதை 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி S2க்கு வேல்யூ இல்லை. ஸோ அதை 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ஃப்ரம் தி லாஸ்ட் ஐட்ரேஷன் டேபிள். இதுல இருந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம் எல்லா வேல்யூ. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க வேல்யூ வந்து கரெக்டா அப்படின்றத செக் பண்றதுக்கும் நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டா அப்படின்றத செக் பண்றதுக்கும் ஒரு ஒன் வே இருக்கு. அது என்னன்னா இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஈக்குவலண்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணது கரெக்டா. ஸோ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ரேண்டமாக 2 ஈக்குவேஷன் எடுத்து செக் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 4 நீங்கள் எல்லா ஈக்குவேஷனையும் செக் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ரேண்டமாக செக் பண்ணதில் x1 வேல்யூ x2 வேல்யூ வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். அதில் வந்து நான் -78 + 78 0. ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனில் x1 + S3, x1ஓட வேல்யூ 2 அண்ட் S3ஓட வேல்யூ 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு 8, அப்போ 8 = 8 which is equal to கரெக்ட்.
ஸோ இதுவும் வந்து நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணது கரெக்டு, நம்ம ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்ஸ் ஆல்சோ ரைட். தேங்க்யூ.